வார்த்தைக்கு நேராக மிகவும் கவனமாய் நம்முடைய செவியை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. லூக்காஸ் விசேஷம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் ஆண்டவராக இருக்கிற இயேசு விதமாய் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை திரும்ப தருவதற்காகத்தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. மனுக்குலம் இழந்தவைகளை எல்லாம் அவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். அதோடு கூட புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் அல்ல. நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற கிரீடங்கள் இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற சிங்காசனங்கள் இருக்கிறது. மறுமையிலே ஆண்டவர் நமக்கு தரப்போகிற மேன்மையான அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று நாம் தேவ வசனத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. கொரிந்தியர்கள் நிருபம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை நாம் வாசிக்கிற போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் ஓட வேண்டிய விதத்தை குறித்து அப்போஸ்தலன் அங்கே தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவரும் பந்தய பொருளை என்ன செய்யக்கூடாதா? இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. அதனுடைய 26, 27 வசனங்கள், ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ணேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். 24வது வசனம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்று வருவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பக்கத்தில் எடுக்கிறோம், கை கொடுத்து சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளாம நாம் நமக்குரிய பங்குகளை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. நேற்று ராத்திரி நாம் சில காரியங்களுக்காக ஜெபித்தோம். அது உலக பிரகாரமான நன்மைகளை நாம் இழந்து போகக்கூடாது. சரீரத்தின் ஆரோக்கியத்தை இழந்து போகக்கூடாது. நம்முடைய சொத்துக்கள் இழந்து போகக்கூடாது. நம்முடைய வருமானம் இழந்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை இழந்து போகக்கூடாது. நம்முடைய வீட்டை இழந்து போகக்கூடாது. நம்முடைய மிருக ஜீவன்கள் இழக்கப்படக்கூடாது. நம்முடைய வாகனங்கள் இழக்கப்படக்கூடாது. நம்முடைய தொழிலில் நஷ்டம் வரக்கூடாது. இப்படி ஏராளமான உலக பிரகாரமான காரியங்களை நாம் குறித்து கேட்டோம். அதுக்காக ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப உற்சாகமாய் ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. ஏன்னா உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு தேவைதான். ஆனால் இதெல்லாம் தற்காலிகமானது. ஆமென். உலகத்தில் நாம் பெற்று அனுபவிக்கிற எல்லா நன்மைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. வீடு நிரந்தரம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் நிரந்தரங்கள் அல்ல. ஆமென். நம்முடைய சரீரம் கூட நிரந்தரம் அல்ல. இதெல்லாம் தற்காலிகமானதுதான். ஆகவே தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமிக்குரிய நம்முடைய இந்த வீடு அடிந்து போனாலும் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு நமக்காக எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆனால் கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீட்டை நமக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எதை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி சில குறிக்கப்பட்ட காரியங்களை வேகமாய் கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்போஸ்தலன் யோவான் எழுதின 2ஆம் நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. நம்முடைய செய்கைகளின் பலனை நாம் என்ன செய்யக்கூடாதா? இழந்து போகக்கூடாது. ஒவ்வொரு செய்கைகளுக்கும் அந்த பலன் வச்சிருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய ஜெபத்துக்கு பலன் வச்சிருக்கிறார். நம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்காய் செய்கிற நற்கிரியைகளுக்கு கத்த பலனை வச்சிருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே படுகிற கஷ்டங்களுக்கு கத்த பலனை வச்சிருக்கிறார். இப்பொழுது ஆமென் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆமென், உங்கள் செய்கைகளின் பலனை நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? இழந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா செய்கைகள் இழந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நமக்கு அல்லேலூயா நிறைய நல்ல காரியங்களை செஞ்சுட்டே வரலாம். ஆனால் நம்முடைய முடிவு சரியாக இல்லைன்னா பலனை நாம் என்ன செய்வோம்? இழந்து போவோம். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம், நிறைய காரியத்தை செஞ்சுட்டே இருக்கலாம். சில தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விடிய விடிய தண்ணி கோரிட்டு விடிஞ்ச பிறகு என்ன செஞ்சானா?
ஆமென். ஹல்லேலூயா. குடத்தை போட்டு உடைச்சிட்டாங்கன்னு. அப்படி ஹல்லேலூயா கடைசி முடிவு நமக்கு நல்லா இல்லாமல் போச்சுன்னா பலனை இழந்து போயிடுவோம். இல்லை, நாம் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் ஒன்றும் விருதாவாய் போகாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய சந்தோஷம் நமக்கு இருக்கணும். இங்கே பலனை இழந்து போவதற்கான காரணம் என்ன? 6, 7, 8, 9 வசனங்களை வாசித்தால், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. ஆதி முதல் கேட்ட சத்தியத்திலே நாம் உறுதியாக இருக்கணும். நமக்கு போதிக்கப்பட்ட சத்தியத்தில் என்ன செய்ய வேண்டுமா? உறுதியாக இருக்கணும். 7வது வசனம், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சிக்கிறவனும் அந்தி கிறிஸ்துவுமாய் இருக்கிறார். அப்படி என்றால் பலன் இழந்து போக காரணம், கடைசி காலத்திலே மாறுபாடான உபதேசங்களை போதிக்கிற வஞ்சகர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த வஞ்சகர்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்கு போன இடத்துல கேட்டாங்க, மோசே எத்தனை கல்யாணம் பண்ணினார்? அவன் எத்தனை பண்ணா உனக்கு என்னன்னு கேட்டேன். ஹல்லேலூயா. ஏன்? ஹல்லேலூயா. மாறுபாடானவர்களை இன்னைக்கு போதிக்கிற அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. மோசே எத்தனையோ நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். வேதத்தில் மோசே மாதிரி ஆண்டவர் சாட்சி கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு இல்லை. ஆமென். பூமியில் உள்ள எல்லா மனுஷர்களுக்குள்ளும் மிகுந்த சாந்த குணமுடையவர். அந்த மோசே தான் மருவமலைக்கு வந்தார். இன்னைக்கு அதை வச்சே குழப்பி சோத்திரம் 2 பொண்டாட்டி வச்சுக்கலான்னு சொல்லக்கூடியவங்களும் உலகத்தில் நடக்கிறாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல், ஆண்டவர் நமக்கு கொடுத்த உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். 10வது வசனம், ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. எல்லாரையும் வீட்டில் என்ன செய்யக்கூடாதா? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த உபதேசத்துக்கு மாறுபாடானவைகளை போதிக்கிறவர்கள், நாம் அறிந்த சத்தியத்துக்கு விரோதமான உபதேசங்களை கொண்டு வருகிறவங்க, ஒருவேளை நல்ல டிப்டாப்பாக வருகிறவர்களாக இருக்கலாம், நல்ல அழகானவர்களாக இருக்கலாம், நல்ல வசதியுடையவர்களாக இருக்கலாம். ஆனால் உபதேசத்துக்கு மாறானவைகளை போதிக்கிறவர்களை வீட்டில் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியலுக்கும் பங்குள்ளவனாக இருக்கிறான். அப்படி செய்தால் என்ன ஆகும்? நமக்காக கர்த்தர் வைத்த நல்ல பலனை நாம் என்ன செய்வோம்? இழந்து போவோம். நம்முடைய செய்கைகளுக்காய் கர்த்தர் நமக்கு வச்ச நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம்முடைய முடிவு நாள் வரைக்கும் வைக்கப்பட்ட நல்ல பலன்கள் இருக்கிறது. நாம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணது, நாம் கடினமாய் ஊழியம் செய்தது, நாம் ஆண்டவருக்காய் வாழ்ந்தது, இப்படிப்பட்ட அந்த நல்ல பொருளை நாம் என்ன செய்வோம்? இழந்து போவோம். ஒரு தடவை ஸ்ரீலங்காவில் போயிருக்கிற போது ஒரு பாஸ்டரை பார்த்தேன். நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆராதனை நடக்கிறது, நல்ல ஆராதனை. அவர் தூங்குகிறார். எனக்கு முன்பாக ஒரு தேவனுடைய மனுஷன் செய்தி கொடுக்கிறார், அவர் தூங்குகிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நான் செய்தி கொடுக்கும்படியா வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஹல்லேலூயா. விசுவாசிகள் எழும்பி இருக்கிறாங்க, ஆனால் பாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் அவரை குறித்து சில காரியங்களை பேசினார். அவர் எழும்பி வந்தார், கண்களை மூடினார், அழுதார், ஜெபம் பண்ணினார், ஒப்பு கொடுத்தார். நான் நினைச்சிட்டேன் இனி ஒழுங்காக இருப்பார்னு. திரும்ப போய் உட்கார்ந்தவர் திரும்ப நினைச்சிட்டார்னா தூங்கிட்டாரு. ஹல்லேலூயா. எனக்கு கோபம் வேற வந்தது, ஆனாலும் ஒன்றும் பேசலை. இன்னைக்கு செய்தியை முடித்தேன். அது முடித்த பிறகு அவருடைய வீட்டில் தான் சாப்பாடு நேரத்துக்கு போகும்போது அவர்கிட்ட எப்படியாவது பேசணும், இதை குறித்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆவலோடு கூட இருக்கிற போது கடைசியாக சுருக்கமாக சொல்கிறேன், அவர் நல்லா கர்த்தருக்காய் வாழ்ந்த மனுஷன், நல்ல அற்புத அடையாளங்களோடு கூட ஊழியம் செய்தவர், நல்ல விடுதலையோடு கூட ஆராதித்தவர், ஆண்டவரை நல்ல உற்சாகமாய் ஆராதித்து நேசித்து வந்த ஒரு மனுஷன். ஆனால் ஒரு துருபதேசத்தினுடைய கூட்டம் வந்தது. அவர்கள் போதித்தாங்க, கை தட்டக்கூடாது, சத்தமா அல்லேலூயா சொல்லக்கூடாது, ஏன் ஆண்டவருக்கு காது கேட்காதா, இப்படியெல்லாம் பேசினாங்க. இவர் அதுக்கு ஒத்து போனார். கை தட்டுவதில்லை, சத்தம் போடுவதில்லை. இன்னைக்கு தேவனால் விடப்பட்டதான ஒரு பொல்லாத சுத்தாவி அவருக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது, ஒருவனும் தேவன் உனக்காக வைத்திருக்கிற, நமக்காக வைத்திருக்கிற நல்ல பங்கை, நல்ல பொருளை என்ன செய்யக்கூடாதா? இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நற்பலன், நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நல் பலன். ஹல்லேலூயா. அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்திய
ஊழியத்திலே நமக்கு கத்த தருவார். அவன் அவனுடைய செய்கைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது, வருகிறது. ஹல்லேலூயா. கத்த நமக்காக நல்ல பங்கை வைத்திருக்கிறார். அவன் ஒவ்வொருவருக்குமான பங்குகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்குமான பொக்கிஷங்கள் இருக்கிறது. இதை நாம் இழந்து போகக்கூடாது. எபிரேயர்க்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் ஆமென் 15வது வசனம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. அவன் அப்படி என்றால் ஒன்று நற்பலனை இழந்து போகக்கூடாது. அடுத்ததாக வேதவசனம் சொல்லுகிறது, அவன் கிருபையை இழந்து போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிருபை இழந்தா திரும்ப கிடைக்காது. அல்லேலூயா. ஆமென். மரியாளுக்கோ தேவனுடைய கிருபை கிடைத்தது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. கிருபையை இழந்துடக்கூடாது. கிருபையில் ஆமென் அபிஷேகம் இருக்கிறது, கிருபைக்குள்ளே வரங்கள் இருக்கிறது, கிருபைக்குள்ளே தெய்வீக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஏன் கிருபை இழந்து போகிறோம்? ஆமென். 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், வேசி கள்ளன் கிருபை இழந்து போகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய ஹல்லேலூயா சேஷ்ட புத்திர பாகத்தை ஆமென் அசட்டை பண்ணுகிறவர்கள் கிருபை இழந்து போகிறார்கள். 15வது வசனம், ஆமென் கசப்பான வேர் முளைத்தெழும்பினால் கசப்புக்கு இடம் கொடுக்கிறவர்கள் கிருபை இழந்து போவார்கள். அல்லேலூயா. கிருபையை இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கசப்பான வேர்கள், இருதயத்தில் கசப்பு, பகை, வைராக்கிய, கோபங்கள் இது வரும்போது ஆமென் நமக்கு ஆண்டவர் வச்ச நம்ம மேல இருக்கிற கிருபை என்ன செய்கிறோம், இழந்து போகிறோம். வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. ஆனால் கசப்பான வேர்கள் உள்ள வந்துனா கிருபை என்ன செய்யும், ஆமென் நம்மை விட்டு போய்விடும். அல்லேலூயா. வேசித்தனங்கள் வரும்போது கிருபையை நாம் இழந்து போகிறோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஹல்லேலூயா, அவைகளுக்கு இடம் கொடுக்கிற போது கிருபை இழந்து போகிறோம். கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சிரேஷ்ட புத்திர பாகங்கள், ஆண்டவரால் வைக்கப்பட்ட பொறுப்புகளை அலட்சியம் பண்ணுகிற போது கிருபை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. செய்கையினுடைய நற்பலனை இழந்து போகக்கூடாது, கிருபையை இழந்து போகக்கூடாது. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கலாம். மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்சத்தினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஹல்லேலூயா. நாம் ஓடி முடிக்கும் போது நமக்காக கர்த்தர் என்னத்தை வச்சிருக்கிறாராம், பந்தய பொருளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஓட்டத்தின் முடிவில் என்ன கொடுக்கப்படும், பந்தய பரிசு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வெற்றி பெற்றவர்களுக்கு கிடைப்பதுதான் ட்ரோஃபி. அதை வாங்கும் போது எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்ப தேர்தல் முடிஞ்சது. ஆமென். எத்தனையோ பேர் ஹல்லேலூயா இழந்து போனார்கள். எத்தனை பேர் சின்ன மார்ஜின்ல தோற்று போனாங்க. ஜெயிப்பாங்கன்னு சொன்னவங்க என்ன செய்தாங்க, தோற்று போனார்கள். ஆமென். தோற்றவர்கள் ஆமென் வெறுமையாய் வரணும். தோற்றவர்கள் வெட்கத்தோடு கூட வரணும். தோற்றவர்களுக்கு எந்த அனுகூலியங்களும் கிடைக்க போவதில்லை. தோற்று போனவர்களுக்கு ஆமென் எந்த பதவிகளும் இருக்க போவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் என்ன செய்யக்கூடாது, தோற்று போயிடக்கூடாது. தோல்விக்கான காரணத்தையும் அப்போஸ்தலன் அங்கே சொல்லுகிறார், மாயமான தாழ்மை. ஹல்லேலூயா. 2 தேவதூதர்களுக்கு செய்கிற ஆராதனை, காணாதவைகளில் துணிகரமாய் நுழைந்து தன் மாம்சத்தினாய் வீணான இருமாப்புகள். ஹல்லேலூயா. அதை இனியும் கொஞ்சம் கூட வித்தியாசப்படுத்தி சொன்னால் கீழ்ப்படியாமைகள். ஆமென். சிலருக்குள்ள இருக்கிற இருமாப்புகளினால பிடிவாதமாக இருந்துருவாங்க. நான் செய்ய மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன். அதனால கடைசி முடிவு என்னது, பந்தய பொருளை இழந்து போகிறார்கள். வாய்ப்புகள் இருக்கிறது, ஆராதனைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது, ஜெபத்தில் பங்கெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு இருமாப்பு உள்ள வந்ததுனால, அந்த இருமாப்புக்கு இடம் கொடுத்ததுனால ஆமென் ஹல்லேலூயா தன்னுடைய ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனசு சொல்லுகிறவைகளுக்கு இடம் கொடுத்தபடினால கடைசி முடிவு என்ன செய்கிறதாம், தங்களுடைய பந்தய பொருளை இழந்து போகிறார்கள். 3 காரியம் சொன்னேன். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய செய்கையின் பலனை நம்ம என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. கிருபையை இழந்து போகக்கூடாது. பந்தய
பொருளை இழந்து போகக்கூடாது. இனி 4 காரியங்களை கூட வேகமாக நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக. அப்படி என்றால் யூதாஸ் எதை இழந்து போனான்? அவனுக்கான ஊழியத்தை இழந்து போனான், அவனுக்கான அப்போஸ்தல பட்டத்தையும் இழந்து போனான். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அலைகிறவன் எப்படி இருப்பானா? நிலையில்லாமல் அலைகிற குருவியை போல இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஊழியம், ஆண்டவர் வைத்திருக்கிற இடம், இதை மறந்து என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக. அல்லேலூயா. யூதாஸ் தேவனால் அழைக்கப்பட்டவன், யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தவன், யூதாஸ் நல்ல 3.5 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவன். அல்லேலூயா. ஆமென். தேவன் அல்லேலூயா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து மற்ற 11 அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்தையும் யூதாசுக்கும் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. 12 பேரையும் ஒன்று போலவே நடத்தினார். ஒருவன் யூதாஸாக இருப்பான் என்று தெரிந்த போதிலும் அவனை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை, அவனையும் ஒன்று போல தான் நடத்தினார். அல்லேலூயா. சபையில் எல்லாருக்கும் ஒரே பங்குதான், எல்லாருக்கும் ஒரே உபதேசம்தான், எல்லாருக்கும் ஒரே தேவன் தான், எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான், எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்தானம் தான். சபையில் எல்லாரும் ஒன்றுதான். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே வாய்ப்பு தான் கொடுக்கப்படுகிறது, எல்லாருக்கும் ஒரே ஆமென் நேரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சிலர் அதை பயன்படுத்தி ஆண்டவருடைய ஆமென் கிருபையை ஆமென் பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். சிலர் தங்களுடைய பங்கை, தங்களுடைய ஊழியத்தை என்ன செய்றாங்க? இழந்து போகிறார்கள். அல்லேலூயா. யூதாசும் 12 சீசர்களோடு கூட இருக்க வேண்டியவன். அல்லேலூயா. ஆமென். தேவாலயத்திலே 12 வாசல்கள். ஆமென். அல்லேலூயா. 12 கற்கள், அஸ்திபார கற்கள் 12. ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தில் போனா 24 மூப்பர்கள். எதை குறிக்கிறது? 12 பேர் கோத்திர பிதாக்கள், 12 பேர் அப்போஸ்தலர்கள். இதனுடைய பங்காகத்தான் 24 மூப்பர்கள் குறிக்கப்படுகிறார்கள். இப்படி அநேக மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவன் என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவாராம். அல்லேலூயா. ஓட்டு போட்டவங்களுக்காகவே எலெக்ஷன் கமிஷனர்கள் எல்லாம் எழும்பி நின்று கௌரவித்தாங்களா? இந்தியாவில் ஆமென் ஸ்தோத்திரம் 60 கோடி பேர் ஓட்டு போட்டார்களே என்று சொல்லி ஆமென் அவர்களுக்கு நாங்கள் சல்யூட் பண்ணுகிறோம் சொல்லி எழும்பி நின்றாங்கன்னா, சாதாரண ஒரு ஓட்டு போட்டவர்களுக்கு உலகத்தினுடைய அரசாங்கம் எழும்பி நின்று மரியாதை செய்கிறது. கர்த்தருக்காக பாடுபட்டு மரித்த ஸ்தேவான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வரும்போது பிதாவினுடைய சந்நிதியிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று வரவேற்றார். ஊழியம் சாதாரணமானதல்ல. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். யூதாஸ் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், யூதாஸ் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆனால் அநியாயத்தின் கூலியின் மேலே ஆசை வைத்தபடியினாலே, பணத்தின் மேலே ஆசை வைத்தபடியினாலே, மாம்சமானவைகளின் மேலே ஆசை வைத்தபடியினாலே அவன் தன்னுடைய பங்கை என்ன செய்து போட்டான்? இழந்து போட்டான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, பண ஆசையினாலே, பொருளாசையினாலே, தற்காலத்தில் ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக தேவன் தந்த உன்னதமான ஊழியத்தை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. அவன் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற பேரை இழந்து போகக்கூடாது. அப்போ சிலப்பட்ட மனுஷனால் கிடைப்பது அல்ல, அது தேவனால கிடைப்பது. அல்லேலூயா. அதை நாம் இழந்து போகாதபடிக்கு தேவன் அழைத்த அழைப்பில் நாம் அல்லேலூயா உறுதியாய் நிற்கணும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொன்னார், இப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளும்படி நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்ம கையில் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், நம்ம கையில் ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். நம்முடைய காலம் முடியும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகளை அநேக மக்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மக்களிடத்தில் ஒப்புவிக்கணும். நாம் பெற்றுக்கொள்ளணும், நாம் அதில் நிலைத்திருக்கணும், நாம் அதில் வளரணும், அதை நாம் பயன்படுத்தணும். நாம் போகிற நேரத்தில் இனியொருவர் கையில் அதை கொடுத்துட்டு போகணும். அல்லேலூயா. போகிற நேரம்னா சபை விட்டு போகிற நேரம் இல்லை, சாகிற காலத்தில்.
அல்லேலூயா. ஆமென். யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு எல்லாம் தங்களுடைய மரண காலம் வரும்போது தங்களுக்கு மேலே இருந்த அபிஷேகத்தை, தங்கள் கையில் இருந்த கோலை அடுத்தவர்களுக்கு கொடுத்து கொண்டு போனாங்க, அடுத்த தலைமுறைகளுக்கு. அப்படி என்றால் நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியங்கள், நம்ம கையில் தந்ததான திட்டங்கள், தரிசனங்கள் நம்ம காலத்தோடு கூட முடியக்கூடாது. அடுத்தவர்கள் மேலே இம்பார்ட்டேஷன் செய்யப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அதை காக்கணும். சாகிற நாள் வரைக்கும் நம்ம மேல அந்த அபிஷேகம் இருக்கணும். சாகிற நாள் வரைக்கும் அந்த அழைப்பு இருக்கணும். சாகிற நாள் வரைக்கும் அந்த ஊழியம் இருந்து கொண்டே இருக்கணும். என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தாரோ அந்த நோக்கத்திலேயே நாம் போய்கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஒன்று, செய்கையின் பலனை நாம் இழந்து போகக்கூடாது. 2, கிருபை இழந்து போகக்கூடாது. 3, பந்தை பொருளை இழந்து போகக்கூடாது. 4, ஊழியத்தை இழந்து போகக்கூடாது. 5வதாக தேவன் நமக்கு தந்தவைகளை இழந்து போகக்கூடாது. சொல்லுங்க, தேவன் நமக்கு தந்தவைகளை நாம் பாதுகாத்து கொள்ளணும். இயேசு சொல்றாரு, ஆமென், ஆண்டவரே பிதாவே, நீர் எனக்கு தந்தவைகளிலே ஒன்றையும் நான் என்ன செய்யல, இழந்து போகல. கேட்டின் மகனாய் யூதாஸ் தான் இழந்து போனான். ஆனால் நீர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் என்ன செய்யல, இழந்து போகலை. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மனுஷன் கையில் 100 ஆடுகளை கொடுத்தார். ஒன்று காணாமல் போன போது அவன் என்ன செய்கிறான், தேடுகிறான், கண்டுபிடிக்கிறான், அதை பத்திரப்படுத்தி கொண்டான். ஒரு கன்னிகையினுடைய கையில் கர்த்தர் 10 வெள்ளிக்காசை கொடுத்தார்கள். ஆமென். அவள் அதில் ஒன்று காணாமல் போன போது அவன் விளக்கை கொளுத்தினாள். அப்படினால் அது காணாமல் போவதற்கு காரணம் வீட்டில் என்ன செய்தது, விளக்கு அணைந்து போனது. உன்னுடைய விளக்கு இருளாய் போகக்கூடாது. வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய ரகசியங்களை வச்சிருக்கிறார், நிறைய முத்துக்களை வைத்திருக்கிறார், நிறைய பொக்கிஷங்களை நமக்குள்ள வச்சிருக்கிறார். இழந்து போகக்கூடாது. நமக்குள்ளே தந்த ஜெப ஆவியை நாம் இழந்து போகக்கூடாது. நமக்குள்ளே தந்த பரிசுத்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற பண்புகளை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. நமக்குள்ள தாழ்மையை வச்சிருப்பார், அதை என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. பரிசுத்தத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அதை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு குணத்தை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறாரு, அதை நாம் இழந்து போகக்கூடாது. மனுஷன் வித்தியாசமாக இருப்பான், உலகம் வித்தியாசமாக இருக்கும், நமக்கு முன்பாக நாம் பார்க்கிற ஜனங்கள் வித்தியாசமாக இருப்பாங்க. யாருக்காகவும் எவருக்காகவும் தேவன் நம்மேல வைத்திருக்கிற நல்ல பண்புகளை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. சிலர் வந்து கூப்பிடுவாங்க, ஆமென், ஹல்லேலூயா, திராட்சை செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு என்ன செய், ராஜாவாக இரு. ஹல்லேலூயா. அத்தி மரத்தை பார்த்து கூப்பிடுவாங்க, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இரு. ஒலிவ மரத்தை பார்த்து கூப்பிடுகிறார்கள், நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இரு. ஆனால் அத்தி மரமும் திராட்சை செடியும் ஒலிவ மரமும் எல்லாம் ஒரே காரியத்தை சொன்னது. ஆமென். என்னை தேவன் அழைத்த அழைப்பை, என் மேல வச்சிருக்கிற அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு நான் உங்களை அரசாள வருவேனோ. ஹல்லேலூயா. கடைசியாக முள்செடி தான் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தில் பொறுப்புகள் வரலாம், ஆமென், மனுஷர்கள் அநேக ஸ்தானமானங்களை தரலாம். அதற்காக தேவன் நம்முடைய கையிலே தந்ததை என்ன செய்யக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தெரியணும், தாவீது, ஆமென், ஹல்லேலூயா, தண்ணீரில் இறங்கினார், 5 கூழாங்கல்ல எடுத்தாரு. அந்த 5 கூழாங்கல்லுக்கு ஒருவேளை விலை இல்லாதது தான். அவன் உலக பிரகாரமாக பார்த்தா தண்ணீரிலிருந்து எடுத்தது தான், விலை கொடுத்து வாங்கினது இல்லை. ஆனால் தாவீதுக்கு தெரியும், இதற்காக நான் ஒரு கிரயம் செலுத்தி இருக்கிறேன், என்னுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறேன், நான் ஆழமான தண்ணிக்குள்ள இறங்கி இருக்கிறேன். உள்ள இறங்கினால தான் இந்த 5 கல் என் கையில் கிடைச்சது. அவன் 4 கல்லை பத்திரப்படுத்தி கொண்டார், ஒன்றை தான் எடுத்து உபயோகப்படுத்தினார். நம்ம கையில் ஆண்டவர் தந்ததை கடைசி நாள் வரைக்கும் பத்திரமாய் வைத்திருந்து உபயோகப்படுத்துவோம் என்று சொன்னால், ஆமென், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒருவனுக்கு 5 தாலந்தை கொடுத்தார், இனி ஒருவனுக்கு 2 கொடுத்தார், இனி ஒருவனுக்கு 1 கொடுத்தார். 5 பெற்றவன் அதை 10 கொண்டான், பெருக்கி கொண்டான் உள்ளதை. ஹல்லேலூயா. இனி ஒருவன் 2 பெற்றிருந்தான், அவனும் அதை பெருக்கி கொண்டான். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. 1 பெற்றவன் அதை சீலையிலே சுற்றி அதை மண்ணுக்குள்ள புதைத்து வைத்தான். இன்னைக்கும் அநேகர், ஆமென், கிறிஸ்துவ வாழ்க்கையில அநேக
அநேக காரியங்களை புதைத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். தேவன் கொடுத்த கிருபைகள் புதைக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் பெறப்பெற்ற அபிஷேகங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வரங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு வரங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. நன்மை செய்கிறதான காரியங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுக்காய் செய்ய வேண்டிய ஊழியங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இந்த கால வேளையில் எழும்பணும். ஆமென். நான் தேவன் எனக்கு தந்தவைகளை இழந்து போக மாட்டேன். அவைகளை உபயோகப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாக எழும்ப கர்த்தாவே எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 27:45. வேகமாய். உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவனிடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும்? ஒரே நாளில் உங்கள் 2 பேரையும் ஏன் இழந்து போக வேண்டும்? ஏசா யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேரும் சண்டை பண்ணி சாகக்கூடிய நிலைமையில் இருக்கிற போது தாயார் சொல்றாங்க, நான் ஒரே நாளில் உங்களில் 2 பேரை ஏன் இழந்து போகணும்? லோத்து ஜீவன் தப்புவதற்கு பதிலாய் ஜீவனை இழந்து போனான். 6வதாக யாரும் ஜீவனை இழந்து போகக்கூடாது. சொல்லுங்க, மனுஷன். ஆமென். அல்லேலூயா. எல்லா சுவிசேஷத்திலும் இந்த வார்த்தை இருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை, தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா 6வதாக ஜீவனை இழந்து போகாதீங்க. அப்னேர் ஒலிமுக வாசலில் இழந்து போனான். அல்லேலூயா. ஒரு யூதாஸ் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாம் ஓடினதும் பிரயாசப்பட்டதும் விருதாவாய் போயிற்று என்கிற நிலைமை இருக்காதபடிக்கு நம்ம கையில் ஆண்டவர் தந்ததை நாம் காத்து கொண்டு ஓடணும். அல்லேலூயா. நம்ம ஓடுகிறோம், அதே நேரத்தில் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன செய்யணும்? காத்துட்டு ஓடணும். சும்மா ஓட முடியாது. இது ஒரு ரிலே ஓடுகிறது போல். ரிலே ஓடுறவங்க கையில் என்ன இருக்கிறது? ஒரு பாட்டன் கொடுக்கப்படுகிறது போல். அதை பிடித்து கொண்டு ஓடணும். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, நம்ம கையில் கொடுக்கப்பட்ட கிருபையை, பந்தய பொருளை, ஊழியத்தை, நற்பொருளை, தேவன் தந்த தாளத்துகளை, ஜீவனையே பிடிச்சு கொண்டு தான் என்ன செய்யணும்? ஓடணும். எதையும் இழந்து போகாதபடி கர்த்தருக்காய் எழும்ப கிருபை தருவாராக. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். கண்களை மூடுவோம்.